பார்க்கணும். கண்டுபிடி நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா பல்ப் வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ மல்டிமீட்டர் பல்பா? மல்டிமீட்டர் தான். பழைய ஆள்லாம் பல்ப் வச்சு பார்ப்பாங்க. பல்ப் வச்சு எரி தான் பார்ப்பாங்க. அது பழசு. எல்லா நேரத்தும் பல்ப் எரி வச்சோம்னா அதிக வோல்டேஜும் பல்பு போயிடும். மைனர் வோல்டேஜுக்கு பல்பு காட்டாது. மல்டிமீட்டரும் கரெக்ட். சரிங்களா? மல்டிமீட்டரில் 3 ஆப்ஷன் காட்டுறேன். இந்த பஸர் மாதிரி இருக்கா, இது கண்டுபிடி பார்க்குறது. இது கண்டுபிடி பார்க்குறது. இந்த வி மாதிரி இருக்கா, 2 வி, இது வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் பொறுத்தவரை இது டிசி கரண்ட், இது ஏசி கரண்ட். சரிங்களா? நம்ம வண்டியில் டிசி கரண்ட் ஏசி கரண்டா? டிசி தான். டிசி தான். எப்படி சொல்றீங்க டிசின்ட்டு? பேட்டரி தான். டைரக்ட் கரண்ட் பேட்டரியிலேருந்து வந்துகிட்டே இருக்கும். டைரக்ட் கரண்ட் ஓகே. டிசி கரண்ட்டுக்கு என்ன மீனிங் கேட்கும் கரெக்டான மீனிங்? ஏசியில் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆல்டர்னேட்டாக அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். பேட்டரியில் ஒரே பரவாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் தானா? வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். ஏன் ஏசியில் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் இல்லையா? 230 வோல்ட் தான் வரும். அதுலேயும் அது ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்க சார். மெயினே வந்து டிசி கரண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும், ஏசி கரண்ட் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் மெயின். வோல்டேஜ் அது ஹையர் வோல்டேஜ், இது லோவர் வோல்டேஜ். இதில் வந்து 12 வோல்ட் 24 வோல்ட் தான். அதில் வந்து 230 வோல்ட். யூஎஸ்லாம் போனீங்கன்னா எனக்கு தெரில 180 ஏதோ ஒன்று வரும். ஸோ அதில் ஹையர் வோல்ட்டு, இது கம்மியான வோல்ட். சரிங்களா? ரெண்டாவது மெயின் விஷயம் கரண்ட்டை சேவ் பண்ண முடியும், அதாவது ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம வண்டியில் என்ன பண்ணுறோம், மூவல் பார்ட் பேட்டரியில் தான் சார்ஜ் எடுக்கும். ஸோ அதனால தான் டிசி கரண்ட். இதில் எல்லாம் டிசி ஓடுறது, டிசியில் ஓடுற எக்யூப்மெண்ட் ஃபுல்லாமே. சரிங்களா? இப்போ கண்டினியூ வச்சுட்டு பஸரில் வச்சுட்டு 2 டச் பண்ண என்ன ஆகும், சவுண்ட் வரும். சவுண்ட் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே சர்க்யூட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது ஓப்பன், இது க்ளோஸ். இப்போ இந்த 2 கேப்பில் ஒரு ஒயரை வச்சா சவுண்ட் வருது. அப்போ சர்க்யூட்டு உள்ள ஒயர் கட்டாக இருக்கா இல்லைன்னா அர்த்தமாகும். இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரில் அப்போ உள்ள ஒயர் கட்டாக இருக்கா? இதே ஒயரை தான் நான் இங்கே வச்சு பார்க்க போகிறேன். புரிஞ்சுதா? அது பேர் தான் கண்டினியூ போர்ட். இது எப்படி பார்க்க போகிறோன்னா, அதில் பின் நம்பர் பார்த்தோமா, ஒரு ஆள் வாங்க நீங்கள் வந்து வைங்க கண்டு வச்சு காட்டுங்க. உங்களுக்கு தெரியல, தெரியாதா? நீங்கள் பாருங்க, நீங்கள் சொல்லுங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க. அதில் வந்து 47 நம்பர் மட்டும் பாருங்க. இது 47 நம்பரை பாருங்க, நீங்கள் சொல்லுங்க போதும். இந்த வயரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் அந்த பின்னில் சொருகிடும். ஃபோன் ஆனால் அந்த பின்னை சொருக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இன்னும் பண்ண முடியாது. அந்த பின்னை சொருக முடியாது. இல்லை 47 பார்த்துட்டீங்களா? இது பேர் வந்து ஜம்பர் கேபிளுமோ. சரியா? ஒன்றும் கிடையாது. இந்த பொடி கம்பியாக இருக்குல்ல, இதை உள்ளே விட்டுட்டு இந்த எஜ்ஜிலேருந்து நம்ம பார்க்கலாம். இதே இது நான் வந்து ஒரு குண்டு செஞ்சு கூட பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இது டேமேஜ் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது யூஸ் பண்ணுறேன். ஓகே? இது வந்து ஒரு எஜ்ஜில் மாற்றி 47 கரெக்டாக மாற்றி. ஓகே? 47க்கு 1 2 ஒரு ஆள் ஃபோனில் பார்த்து சொல்லுங்க. அதை வைங்க, இந்த கருப்பில் வச்சு பிடிங்க. ஐயே இந்த இதில் வருதா? சவுண்டு கேட்குதா? வருதுண்ணா. சரி 17க்கும் 2க்கு வைங்க. 2000 முதல் இது 16. ரெண்டாவது இல்லை ஒயர் கட்டாயிருக்கா? கட்டாகல. இப்போ 2 ஒயர் இங்கே உரசிட்டு வச்சுக்கலாம். அப்போ சவுண்டு வரும். ஆனால் வோல்டேஜ் வித்தியாசம். கரெக்டா? இப்போ வோல்டேஜ் பார்க்குறதா 2வது ஆப்ஷன். இப்போ இதில் இதை வச்சு கண்டினியூ பார்ப்பீங்க. கரெக்டா? வோல்டேஜ் என்ன பண்ணால் நான் டிசி வோல்டேஜ் இந்த 2ன்னு ஆரம்பிக்கா, அதுலேருந்து 600 வச்சுக்கோங்க. இது மில்லி ஓட்டம் தேவையில்லை. 2 20 200 600. நம்ம வண்டியில் என்னன்னா சென்சருக்கு எல்லாமே 5 வோல்ட் வரும். ரொம்ப டீப்பாக சொல்ல, இந்த சென்சார் மூலமாக 5 வோல்ட் வரும். பேட்டரினா 24 வோல்ட். 2 பேட்டரி இருந்தா. சரிங்களா? நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்சார் 5 வோல்ட் வரணும். இதில் என்ன கொடுக்கணும் ரேஞ்சில்? 2 கொடுக்கவா 20 கொடுக்கும்? 2 தான். 2 ஏன்னா நான் பார்க்க போகிறது 5. 5னா 5 கொடுப்பீங்க, 5 மேலே கொடுக்கணும். இங்கே 5 இருக்கா? என்ன கொடுக்கணும்? இப்போ நான் 24 வோல்ட் பேட்டரி பார்க்குறேன்னா என்ன கொடுப்பீங்க? 200. ஏன்னா 24 இல்லை, அதுக்கு மேலே 20க்கு மேலே என்ன இருக்குது? இப்போ நீ என்ன பார்க்கணும் அதோட ஒரு ஸ்டெப் மேலே தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வோல்டேஜ் பக்கம் இங்கே கொடுத்துட்டேன், ரேஞ்ச் செட் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ண போறேன்னா, இந்த 2 அவுட்லையும் வச்சு பார்த்தோன்னா எனக்கு அங்கே 5 வோல்ட் வரும். வச்சு காட்டுறேன், சும்மா காட்டுறேன், வராது. இப்போ ஏன்னா கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகுது. உருவனா வருமா? ஸோ நம்மளுக்கு அங்கே மாட்டிருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்க. வோல்டேஜ்னா என்னதுன்னா இங்கேருந்து ஃப்ளோ வர கரண்ட். இப்போ நான் உருவனா கரண்ட் ஃப்ளோ ஆகுமா?
அப்போ இதை மாட்டிருக்கும். வண்டி ஆஃப் பண்ண கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? அதேதான். அப்போ வண்டி ஆன் பண்ணணும், ஒயர் மாட்டிருக்கணும், வோல்டேஜ் இருக்கும் மட்டும். மற்றபடி நீ கண்டினியூ பார்க்குறீங்க, இன்னொன்று ரெசிஸ்டர் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போதுலாம் நம்மளுக்கு வண்டியில் கரண்ட் இருக்கணும், ஆனில் இருக்கணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கும். சரியா? இப்போ இதை மாட்டுங்க. அடாப்டர் பார்த்து கரெக்டாக வச்சு மாட்டேன். சாய் போட்டே இருக்கு, பரவாயில்லையா? அவ்வளோ அது அப்படியே அமுத்தி விடுங்க, அது அந்த பக்கமா வண்டி ஆன்லைன் இருக்கா? நீங்க வோல்டேஜ் பாருங்க. நீங்க பாருங்க வோல்டேஜ் எப்படி பாருங்க. இந்த ரெண்டு இடத்துல இது பாருங்க. ஏய் அப்ப எப்படி பாப்பா போ நான் சொல்லி போறியா நீ போயா ஏய் ரெண்டு அத டிபிக்கல் நமக்கு ஈஸி தான். அவங்களுக்கு எல்லாம் 4 புரி இந்த அவர் முடியா 4 வோல்ட்டுக்கு மேல கொஞ்சம் அதிகமா. வாங்கிருக்கு. நான் அவரு கொடுங்க சாப்பிடுங்க. டேய் வெயிடா வரலன்னு பாருங்க பாருங்க எவ்வளவு வருது. அதாவது கரெக்டா 5 வோல்ட் வராது, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா 4.6 4.6 7 வந்தாலே ஓகே தான். வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே 4.8 இப்பலாம் வந்துருக்கு. இதை எடுத்து சும்மா ஒரு பிஸ்கட் எடுத்தானே. சரி சொல்லுங்க.